வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஹிஸ்ட்ரி நியூ புக் 3rd டேர்ம்லேருந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும்ன்ற லெசன்லேருந்து ஒரு 100 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஷ் நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவுக்கு வந்தது. சிந்து சமவெளி நாகரிகம். யாருடைய வருகையினால் வேதகாலம் எனும் காலகட்டம் தொடங்கியது? ஆரியர்கள். வேதகாலம் என்பது கிமு 500 முதல் 600 வரை. ஆரியர்களின் மொழி இந்தோ ஆரிய மொழி. ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை வளர்ப்பு. ஆரியர்கள் எதன் வழியாக இந்தியாவிற்குள் வந்தனர்? இந்து குஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக. ஆரியர்களின் பூர்வீகம் மத்திய ஆசியா. ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண்மை முறை அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை ஒரு டேஷ் முறையாகும். இது ஒரு குறுகிய கால வேளாண்மை முறையாகும். ஆரியர்கள் தங்கிய புவிப்பரப்பு வட இந்தியா. ஆரியர்களின் காலம் இரும்பு காலம். வேத காலத்திற்கு சான்றாக இருப்பது வேதகால இலக்கியங்கள். வேதகால நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். ரிக் வேதகால ஆரியர்கள் நாடோடிகள். ரிக் வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த இடம் பஞ்சாப். பஞ்சாபின் அப்போதைய பெயர் சப்த சிந்து. சப்த சிந்து என்ற சொல்லின் பொருள் 7 ஆறுகள் ஓடும் நிலப்பரப்பு. ரிக் வேதகால ஆரியர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இரும்பு கோடாரி, இரும்பால் ஆன கொழுமுனைகள் கொண்ட கலப்பை. 4 வேதங்கள் என்பது ரிக் வேதம், யஜூர் வேதம், சமாவேதம், ஆதர்வண வேதம். வேதகால இலக்கியங்கள் டேஷ் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 2 பிரிவுகள். ஸ்ருதிகள் என்பது டேஷ் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது. புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்க முடியாத உண்மை என்று அழைக்கப்படுவது ஸ்ருதிகள். ஸ்ருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாத. வாய்மொழி வழியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது ஸ்ருதிகள்.
ஆகமங்கள், தாந்திரீகம், புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல் ஸ்மிருதிகள். நிலையானவை அல்லாமல் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுவது ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எந்த நூலில் இருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிடதம். வேதகால இரும்பு கருவிகள் மற்றும் மண்பாண்டங்கள் கிடைத்துள்ள பகுதிகள் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். வேதகாலம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை தொடக்க வேதகாலம் அல்லது ரிக் வேதகாலம், பின் வேதகாலம். ரிக் வேதகாலம் என்பது கிமு 1500 முதல் 1000 வரை. பின் வேதகாலம் கிமு 1000 முதல் 600 வரை. ரிக் வேதகால அரசியல் எதை அடிப்படையாக கொண்டது? இரத்த உறவுகள். கிளான் என்ற சொல்லின் பொருள் குலம். குலத்தின் தலைவர் குலபதி. கிராமத்தின் தலைவர் கிராமினி. டேஷ் என்பது அரசியலின் அடிப்படை அலகாகும். குலம். பல கிராமங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு விஷ். விஷ் என்ற அமைப்பின் தலைவர் விசயபதி. ஜனா அல்லது இனக்குழுவின் தலைவர் ராஜன். ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனஸ்ய கோபா. ஜனஸ்ய கோபா என்பதன் பொருள் மக்களின் பாதுகாவலர். ரிக் வேத காலத்தில் பல இனக்குழு அரசர்கள் இருந்தனர். சரி. ரிக் வேத கால இனக்குழு அரசர்கள் பரதர், மத்சயர் மற்றும் புரு. ரிக் வேத காலத்தில் அரசனின் அதிகாரம் யாரால் கட்டுப்படுத்தப்பட்டது? விதாதா, சபா, சமிதி மற்றும் கணா. பழமையான இனக்குழு மன்றம் விதாதா. விதாதா என்பது இனக்குழுவின் பொதுக்குழு. மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி.
முதியவர்களை கொண்ட மன்றம் சபா. அரசருக்கு உதவி செய்தவர் புரோகிதர். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசருக்கு உதவியவர் சேனானி அல்லது படைத்தளபதி. பின் வேத காலத்தில் உருவானவை ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள். பின் வேத காலத்தில் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்த அவைகள் சபா மற்றும் சமிதி. பின் வேத காலத்தில் இல்லாமல் போன அவை விதாதா. மக்கள் தானாக முன்வந்து அரசனுக்கு கொடுத்த காணிக்கை பாலி. குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் பின் வேத காலம். பின் வேத காலத்தில் உருவான நகரங்கள் அயோத்தி, இந்திரபிரதஸ்தம் மற்றும் மதுரா. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கு வரியாக செலுத்துவது பாலி. பாலி என்பது வரி. வேதகால சமூகம் டேஷ் வழி சமூகம். வேதகால சமூகம் ஒரு தந்தை வழி சமூகம். கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் தசையுக்கள் அல்லது தாசர்கள். தொடக்க வேத காலத்தில் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? 3 பிரிவுகள். அவை பொதுமக்கள், விஷ், போர் வீரர்கள், சத்திரியர்கள், மதகுருமார்கள், பிராமணர்கள். நில உடைமையாளர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? வைசியர்கள். 4 படிநிலைகள் கொண்ட சமூகம் என்பது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள். வேலைத்திறன் கொண்டவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? சூத்திரர்கள். வேதகாலம் குறித்து அறிய அதிக அளவு உள்ள சான்றுகள் இலக்கிய சான்றுகள். சரி. வேதகால பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை. சரி. எந்த சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர்? ரிக்வேதகால சமூகம். ரிக் வேத காலத்தில் குடும்ப தலைவி மனைவி. குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் எந்த காலத்தில் இல்லை? ரிக் வேத காலம். கைம்பெண்கள் மறுமணம் எந்த வேத காலத்தில் நடைபெற்றது? ரிக் வேத காலத்தில் நடைபெற்றது.
ரிக் வேத காலத்தில் பெண்களுக்கு இல்லாத உரிமை சொத்துரிமை. பொது நிகழ்ச்சிகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்பது சரி. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை எப்போது ஏற்பட்டது? பின் வேத காலத்தில். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம் பின் வேத காலம். வேதகால பொருளாதாரம் கால்நடை மேய்ச்சல் மற்றும் வேளாண்மையை சார்ந்தது. வேத காலத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்களின் நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள். வேத காலத்தில் வளர்க்கப்பட்ட வீட்டு விலங்குகள் குதிரை, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, காளை மற்றும் நாய். சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய போது செய்த தொழில் வேளாண்மை. வேதகால மக்களின் முதன்மை பயிர் யவா அல்லது பார்லி. கோதுமை மற்றும் பருத்தி யாரால் பயிரிடப்பட்டது? சிந்துவெளி மக்களால் பயிரிடப்பட்டது. ரிக் வேதத்தில் குறிப்பிடப்படாத பயிர்கள் கோதுமை மற்றும் பருத்தி. ரிக் வேத காலத்தில் ஒவ்வொரு வருடமும் எத்தனை போகம் சாகுபடி செய்யப்பட்டது? 2 போகம். பின் வேத காலத்தில் ஆரியர்கள் பழக்கப்படுத்திய விலங்கு யானை. வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாடு என்று அழைக்கப்படுவது பின் வேத காலம். வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் நிஷ்கா தங்க நாணயம், சத்மனா தங்க நாணயம், கிருஷ்ணாலம் வெள்ளி நாணயம். ரிக் வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், ஹிரண்யா, இரும்பு, ஷியாமா, தாமிரம் அல்லது செம்பு, அயாஸ். ரிக் வேதகால ஆரியர்கள் பெரும்பாலும் வழிபட்ட கடவுள் நிலம் அல்லது ஆகாய கடவுள். பிருத்வி என்பவர் நிலக்கடவுள். அக்னி என்பவர் நெருப்பு கடவுள். வாயு என்பவர் காற்று கடவுள். வருணன் என்பவர் மலைக்கடவுள். இந்திரன் என்பவர் இடி மின்னல் கடவுள். ரிக் வேதகால பெண் தெய்வங்கள் அதிதி நித்திய கடவுள், உஷா விடியற்காலை தோற்றம். வேதகால மதம் டேஷ் முறைகளை மையமாக கொண்டது. சடங்கு முறைகள். வேதகால வழிபாட்டு முறை மந்திரங்களை பாராயணம் செய்வது அல்லது மந்திரங்கள் கூறுவது.
எதன் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினர்? குழந்தைகள், பிரஜா, பசு, கால்நடைகள், செல்வம், தனா. இந்த 3 காரணத்திற்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினர். வேத காலத்தில் புனிதமான விலங்கு பசு.